ஹலோ மக்களே, பிரியன்ஸ் பாரில்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்தோனேஷியாவில் இருக்க பாலி. இந்த பாலி பார்த்தீங்கன்னா ஹனிமூன் வர கப்புள்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ். நாங்களும் ஹனிமூன் தான் வந்திருக்கோம். நான் ஸ்டே பண்ணிக்க வில்லாவோட ரூம் டூர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ டே 1ல் இருக்கோம். அடுத்தடுத்து பாலியில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோ. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இந்த வில்லாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் காம்ப்ளிமெண்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு, எக்கு ஸ்க்ராம்பிள், அப்புறம் எக்கு ஆஃப் பாயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாம் இருக்குது, பட்டர் இருக்குது, ஃப்ரூட் சாலட் இருக்குது, ஸோ ஜூஸுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து காஃபின்னு நினைக்கிறேன். ஸோ காஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், பாலியில் டே 1ல் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கி ஃபாரஸ்ட். இந்த மங்கி ஃபாரஸ்ட்டில் டெம்பிள்ஸ் இருக்குது, நிறைய மங்கீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும், ஏஷியன் ட்ரீஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கைடு வந்து டிக்கெட் எடுக்க போயிருக்காரு. இந்த டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கேஜ்லேயே வந்துடுது. இந்த பேக்கேஜோட டீட்டெயிலாம் நான் வந்து வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க. ஸோ காய்ஸ், மங்கி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு நம்ம கைடு. இது எல்லாமே நம்ம பேக்கேஜ்லேயே வந்துடும். அதனால் நம்ம எதுவும் பே பண்ணோம்னா நம்ம ஃபுல் பேக்கேஜ் வந்து புக் பண்ணி தான் வந்தோம். இந்த பேக்கேஜ் வந்து யார்கிட்ட புக் பண்ணி வந்தோம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ முடியும் போது. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 80,000 ருப்பியா. 80,000 ருப்பியா அப்படின்னா அரௌண்ட் 400 ருபீஸ் நம்ம ஊர் காசுக்கு வரும். இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 400 ரூபா அரௌண்ட் வருது. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்றத கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். Guys, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டேட்டா ஆஃப் சோஷியல் குரூப் இன் மங்கி ஃபாரஸ்ட் விசிட்டர்ஸ். வி நீட் யுவர் சப்போர்ட் டு மேக் த மங்கி ஃபாரஸ்ட் உபுட் அஸ் நோ ஸ்மோக்கிங் ஏரியா. பார்த்துங்க மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இந்தியன்ஸ்க்கு தான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். பாருங்கள், ஒன்றும் இல்லை, தலைவங்க வேறு லெவலில் உட்காந்துருக்காங்கலாம். பாவம், இது ரெண்டும் ரொம்ப பாவப்பட்ட பிள்ளைங்க மாதிரி. அது பேரும் பாவமாக உட்காந்துருக்குது. எனக்கு தான் அப்படி போடா போடா, இதுல ஒன்றும் குறைச்சலடா, இதுல ஒன்றும் குறைச்சல. ஸோ இங்கே மங்கி ஃபாரஸ்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குது. பாலி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்து ரிலிஜன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும். நம்ம இந்தியாவில் எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் இந்தியாவோட ரொம்ப மத வழிபாடில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க. நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது, நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கூகுளில் படித்து பாருங்கள். இவன் வடக்கன் குரங்காரு பாம்பில் பார்க்கலாம் போடுறான் பாருங்கள், பார்க்க பிரிச்சுன்னுறான். ஸோ மக்களே, இங்கே பாருங்கள், கீழே வந்து ஒரு வாட்டர் ஃபால் இங்கே கனெக்ட் ஆகுது போல். கீழே நிறைய தண்ணி ஓடுது. பாலியும் வந்து ஒரு அழகான ஊர் தாங்க, அருமையாக இருக்குது. நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. அதுவும் பாலியில் இந்த உபூடு, கண்டிப்பாக உபூடு, பாலி வந்தாலே உபூடு தான் வருவீங்க. இந்த உபூடு வந்து ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, கீழே இறங்கி மேலே ஏறுற வேலைலாம் இருக்குது. அதனால் வாட்டர் கூடயே கொண்டு வந்துருங்க. என்னுடைய சஜஷன் என்னென்னா, இங்கே வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயாக தர மாட்டாங்க. அதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா வாட்டருக்குன்னு தனியாக, ட்ரிங்கிங் வாட்டருக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துலேயே ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துலேயே வந்து மார்னிங் வந்து வாட்டரை ஃபில் பண்ணி எடுத்து வந்துடுங்க. அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து வாங்கினீங்கன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு காஸ்ட்டு. அந்த தண்ணிக்கே நீங்கள் நிறையா செலவு பண்ணாமல் இருக்கும். பாலி வந்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் எப்படி செலவு பண்ணாமல் இருக்கிறதுன்றதை கற்றுக்கோங்க. ஸோ மங்கீஸ்க்கெலாம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இதான் நினைக்கிறேன். ஆமாம், தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபீடிங் ஏரியா, நிறையா ஃபீடிங் ஏரியா இருக்குது. இங்கே வந்து ஃபுட்டு போடுறாங்க. நம்மளாம் நம்ம கையில் ஃபீடிங் பண்ண முடியாது, இவங்களே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 4 குரங்கு வந்து உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து பிளைண்டு மங்கீஸ் தான். ஸோ மங்கீஸை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்கள். அது டீட்டெயிலாம் போட்டிருக்காது, ஒரு நேம். இங்கே வந்து மொத்தமாக 1600 மங்கீஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நேம் வச்சுருக்காங்க போல். இங்கே இருக்க 4 மங்கீஸ்க்கும் வந்து நெல்சன், டோர்னிஷ், பஜாங், லனான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இவங்க எல்லோரும் வந்து பிளைண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபூடில் இருக்க பிளாங்சிங்கா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா தெகுனும் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 30,000 ருப்பியா. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 170 ரூபாலேருந்து 180 ரூபா வரையும் வரும். ஸோ
ஸோ இது உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, மூவி ஷூட்டு, அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து வெட்டிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனித்தனி காஸ்ட் இருக்குது. ஸோ உள்ளே போய் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. பட் டோன்ட் ஜம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு கஃபேமே இருக்குது. ஸோ குட்டியாக ஒரு ஷாப்புமே வச்சுருக்காங்க, ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி. இங்கே வேணால் நீங்கள் ஜூஸ், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கிக்கலாம். வேறு மாதிரி இல்லை, வியூவுமே சூப்பராக இருக்குது. காய்ஸ் இதோ போது பாருங்களேன், வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து இங்கே தான் தண்ணி போகுது. பார்ப்போம் கீழே போய் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வாட்டர் பாட்டில் எடுத்துங்க கையில், தண்ணி குடிச்சிட்டே போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெயிலுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நாங்கள் அக்டோபர் மாதம் வந்திருக்கோம். இங்கே டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் மழைலாம் பெய்யும். ஸோ வேறு மாதிரி ஒரு வியூங்க இது, பயங்கரமாக இருக்குல்ல. வாவ், தோறி பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே தான் தண்ணி சொட்டுது. மை காட், ஓ அங்கே ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. வாவ், ஃபால்ஸ் வேறு மாதிரி இருக்குதுங்க, சூப்பர். கீழே போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் வியூலாம். ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் கீழே. நான் வேறு குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வராமல் விட்டேன். அப்போவே சொன்னாங்க நம்ம ஏஜென்சி, ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க அங்கே குளிக்கணும், அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே எழுதிருக்கு, ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் ஸ்டாண்ட் அப் 1 மீட்டர் ஃப்ரம் எட்ஜ் ஆஃப் த கிளிஃப். ஸோ டேஞ்சரை நீங்கள் உணரணும், கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஸோ கிளிஃபோட கார்னருக்கு மட்டும் போகாதீங்க யாரும். மக்களே இந்த வியூவில் ஒரு ஸ்விங் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபியா, அதாவது 540 ரூபா வரும் அரௌண்ட் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ இந்த ஸ்விங் வேணாலும் நீங்கள் போகலாம். இந்த வாட்டர் ஃபால் வியூவில் இருக்கும், நல்லாயிருக்கும். வி ரீச்டு. இங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம், பட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போக முடியாது. இந்த ரிவரில் ஆனால் நீங்கள் ஜாலியாக குளிக்கலாம். நிறைய பேர் குளிக்கிறாங்க பாருங்கள். நான் வந்து காஸ்ட்யூம் எடுத்து வரல, ஸ்விம் சூட் இல்லை, அதனால் வந்து என்னால் போக முடியல. ஸோ ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாலியில் வந்து வாட்டர் ஃபால்ஸான கப்புள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து இந்த ஃபால்ஸில் எடுக்கிறது தான். ஸோ இங்கே நிறைய கப்புள்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே போர்டே வச்சுருக்காங்க, டோன்ட் ஒரி பி செக்ஸி பட் நோ நேக்கடு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாரினர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இது ஒரு தரமான வாட்டர் ஃபால்ஸு. பாலி வரீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃபாலை மிஸ்ஸே பண்ணாதீங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 180 ரூபா தான். பே பண்ணிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே வர மாதிரி தான் இருக்குது, பட் எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லை. சூப்பராக இருந்தது, செம்ம வரத்து. வரும்போது கண்டிப்பாக வந்து குளிக்கிறதுக்கு காஸ்ட்யூம் எடுத்துருவாங்க. அதே மாதிரி கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியில் இருக்க அலாஸ் ஆரம் அப்படின்ற பிளேஸ் தான். இதுக்கு இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம வந்து ஸ்விங் பண்ண போகிறோம். ஸோ கப்புள் ஸ்விங் பண்ண போகிறோம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா கிரெட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே கிளப் ஒன்று இருக்குது, பூல் கிளப்பு. உள்ளே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஸ்விங் டிக்கெட் வந்து பேக்கேஜ்லேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்தோடனே கிடச்சிச்சு. மற்றவங்களாம் வந்து லைனில் நின்று வாங்குறாங்க. I'll just have this one for you. Okay. Excuse me, which one do you want? This one? No, this one. This one? Alright. Is it for the swings, by the way? Yeah. For the swings, you can take the first left from here, okay? Okay. Understand? Just come inside. Very much. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து கப்புள் ஸ்விங் போக போகிறோம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நமக்கு இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சாதாரணமாகவே பயம். இது வந்து ஸ்விங்னால் நம்ம வீட்டில் குட்டியோன்னு இருக்குமா, அது மாதிரிலாம் இல்லை. அப்படியே போவோம், அங்கே போயிட்டு இங்கே வரும். உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீல்? எனக்கு ரொம்ப எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பார்ப்போம். நாங்கள் டெய்லியும் வந்துட்டுருக்கேன் நான். ஸோ உள்ளே வந்து சூப்பரான காஃபி ஷாப்லாம் வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, போக போக நிறைய ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ஊரில் ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமாங்க? சொல்லு, இந்த ஊரில் என்ன பிடிக்காத விஷயம் சொல்லி பார்ப்போம். ஸ்டெப்ஸ் நிறைய எக்ஸாக்ட்லி, ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. எங்கே போனாலும் நடக்க விட்றாங்க, டயர்ட் ஆகிடுது. ஸோ அது ஒன்று தான். பட் அது வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜிலே வச்சு வளர்த்துட்டாங்களா, திடீர்னு இங்கே வந்து நடக்கலாம் விட்டோன்னே முடியல. இங்கே குட்டியாக அழகாக ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 5 people தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நிற்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. க்யூவில் நிற்கிறோம், போயிட்டு அதிகமாக எடுத்து போய். ஸோ காய்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி இல்லை, சின்ன கிளாஸ் பிரிட்ஜ் தான். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. வியூ சூப்பராக இருக்குது. நீங்கள் வயநாட்டில் பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும், அது மாதிரி இருக்குது.
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. ஸ்விங்லாம் கீழே தான் இருக்குது. ஸோ ஸ்விங் போகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குல்ல? ஃபுல்லாக ஃபாரினர்ஸுங்க, ஃபுல்லாக ஒயிட் கேர்ள்ஸு, ஒயிட் பாய்ஸ் தான் இருக்காங்க. கைஸ் இங்கே தான் நம்ம வந்து கப்புள் ஸ்விங் பண்ண போகிறோம். நம்ம பண்ணும்போது வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, அதனால் மற்றவங்க பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்களே ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க தான் எடுப்பாங்க போல். நம்ம மொபைலில் எடுப்பாங்களான்றது தெரில. ஸோ கைஸ் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கப்புள் ஸ்விங்க்கு. இந்த ஸ்விங் தான் இவங்க தான் ரெடி பண்ணிருக்காரு. ஸோ கைஸ் சேஃப்டி ப்ரிகாஷன், சேஃப்டி செக்குல்லா. ஓகே, லைட்டாக பயமாக தான் இருக்குது. கைஸ் ஃபைனலாக வந்து கப்புள் ஸ்விங் போயிட்டு வந்துட்டோம். வேற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்விங் அப்படி போகிறப்போ வந்து அள்ளு விட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரீமியம் பேக் தான் எடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 231 ருப்பியா, அதாவது 2,31,000 ருப்பியா. அதோடைய ப்ரைஸ் எவ்வளோனா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1,300 1,400 வரும். இந்த ஃபோட்டோஸ்லாம் போய் கால் பண்ணிக்கலாம். ஒரு 15 ஃபோட்டோஸ் அண்ட் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் கால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் இங்கே நிறையா இருக்குது. இந்த நெஸ்ட்லாம் இருக்குது, அந்த நெஸ்ட்டில் போய் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கை பைக்கா, ஸ்கைலே வந்து சைக்கிள் ஓட்டுவாங்களா, அது சரி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த அலாஸ் ஹராம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்களா ஜிப் லைனுமே இங்கே இருக்குது. ஸ்கைலைன் சைக்கிள் மட்டும் இல்லை, ஜிப் லைனுமே இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்களேன். உள்ள எங்கே போனாலும் இவங்க டெம்பிள் மட்டும் எல்லா இடத்துலையும் ஒன்று இருக்குது. இவர் யாருன்னு தெரில, ஒரு பிரம்மாண்டமான ஸ்டாச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 100 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸிங் பிரிட்ஜு. நான் பேலன்ஸே இல்லாமல் வந்துட்டுருக்கேன். பயங்கரமாக ஷேக் ஆகுது. என்னை முன்னாடி ஒருத்தவங்க பேடிலாம் நடந்து வராங்க, அதனால். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லாதா செல்ல மாறியாதா அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது, ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த டான்ஸிங் பிரிட்ஜுமே இருக்குது. இது உள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க வேறு லெவலு. நான் கூட ஒன்லி ஸ்விங் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு வச்சு வந்தேன். பட் ஏகப்பட்டது இருக்குது, வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்து கிளப்பில் மியூசிக் ஓடிட்டுருக்கு. இங்கே நம்ம டான்ஸிங் பிரிட்ஜில் டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். மக்களே இது உள்ள பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபீல்டுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து நெல் வந்து விதைச்சிக்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக ரைஸ் ஃபீல்டு தான், வர்ற மாதிரி இருக்குல்ல. இந்த அலாஸ் ஹரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான பிளேஸு. பாலியில் ஃபஸ்ட்டு டேயே வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இந்த இடத்துக்கு வந்து ஒன்றுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஒன்லி ஸ்விங் அப்படின்னு தான் எதிர்பார்த்து வந்தேன். ஸோ ஸ்விங் மட்டும் இல்லை, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ரைஸ் ஃபீல்டு இருக்குது, நிறையா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பூத் இருக்குது. ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட்டு வந்து கிரெட்டியா உபூட், இது உள்ளே வந்து கிரெட்டியா உபூட் அப்படின்னு ஒரு டே பூல் கிளப் ஒன்று இருக்குது. அந்த கிளப்பு தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ அந்த கிளப்புலேயும் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. இந்த பூல் கிளப் உள்ள போகிறோம். செம்மையாக இருக்குது வெளியே வந்து பார்க்கும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த லொக்கேஷன் போனோம். ஸோ அதனால் வந்து இந்த கிரெட்டியா கிளப் உள்ள வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே மட்டும் வந்துட்டு போயிட்டோம். சூப்பராக இருக்குது கிளப்பு. ஸோ ஃபுல்லாகவே பூல் கிளப் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு டேபிள் அரேனாவுமே இருக்குது. நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த கிரெட்டியா உபூடில் வந்து இந்த கிளப்பில் வந்து ஜாலியாக பார்ட்டி பண்ணுங்கள். எங்களால் பண்ண முடியல, பட் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இந்த பிளேஸ் பேர் தான் கிண்டாமணி வல்கானோ. இந்தோனேஷியாலே இந்த வல்கானோ இன்னும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வல்கானோ கிட்ட நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போகலாம், பட் அதுக்கு ஒரு ஹாஃப் டேலேருந்து ஃபுல் டே அப்படி ஆகும். நாங்கள் ட்ரெக்கிங்லாம் போகாமல் இந்த கிண்டாமணின்ற பிளேஸில் நிறைய ரெஸ்டாரண்ட் வித் பால்கனிஸோடு இருக்கும். அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த பால்கனியில் உட்காந்துக்கிட்டு சில் பண்ணிக்கிட்டு அப்படியே தூரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த வல்கானோவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மொத்தத்தில் பாலி ட்ரிப்போட டே 1 வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். இவங்க நிறைய இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது எரான்ஸ் வாயேஜஸ் தான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிராவல் கான்டென்ட்டுக்கு நம்ம பிரியன்ஸ் பார்வைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.